வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மார்பிள் கேக் பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 1 கப் மைதா, அரை கப் சர்க்கரை, 1/3 கப் பால், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அரை டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 2 முட்டை, 125 grams of butter, food coloring red எடுத்திருக்கேன் and blue. இது வந்து coconut spread. இது வந்து any Chinese groceries-ல கிடைக்கும். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் பட்டர் அண்ட் சுகர் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டரையும் சுகரையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ஸ்லோ செட்டிங்லேருந்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் டு ஹை செட்டிங்க்கு மாற்றிக்கலாம். பட்டரோட நிறம் மாறுற வரைக்கும் பீட் பண்ணிக்குவோம். பட்டரோட நிறம் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டையை சேர்த்துட்டு பீட் பண்ணதுக்கப்புறம் 2வது முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 2வது முட்டை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். ரெண்டு முட்டையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/3 கப் ஆஃப் பால் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணியாச்சு. அது கூடவே மைதா, பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா சேர்த்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போ கோகனட் ஸ்ப்ரெட் சேர்த்துக்கலாம். நான் 2 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அதையும் இந்த பேட்டரோட நல்லா பீட் பண்ணிக்கலாம். பேட்டர் தயாராகிடுச்சு. இப்போ இந்த பேட்டரை நம்ம 3 பங்காக பிரிச்சுக்கலாம். நான் அந்த ஸ்மால் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுலில் ப்ளூ கலர் ஃபுட் கலரிங்கை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பேட்டரில் ரெட் கலரை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. நான் இப்போ கேக் டீனை எடுத்து அதில் பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம ஒரிஜினல் ஃப்ளேவரை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கேக் டீனில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ப்ளூ கலர் பேட்டரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் பேட்டர், அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இதே மாதிரி அந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபுல் டின்னை பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதை டேப் பண்ணிவிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் 180 டிகிரிஸ்க்கு அவனை ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். 50 மினிட்ஸ்க்கு கேக்கை பேக் பண்ணுவோம். 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு. கேக் நல்லா பேக் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மார்பிள் கேக் தயாராகிடுச்சு. இதை நம்ம வெட்டி இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்க கலர் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.